Good afternoon, viewers, spectators. ஜனநாயகன் சென்சார் ரோ. சென்சார்னா தணிக்கை, ரோனா பிரச்சனை அல்லது தகராறு. தணிக்கை, தகராறு அல்லது பிரச்சனை. ரோனா வரிசை, அப்படி ஒரு மீனிங் இருக்குது. ரோனா நீள் வரிசை, காலம்னா இப்போ வெர்டிக்கல் வரிசை, மேக்ஸில் கூட வரும். ஹைகோர்ட் ரிசர்வ்ஸ் ஆர்டர்ஸ், தனது உத்தரவுகளை நிறுத்தி வைத்திருக்கிறது, ஒதுக்கி வைத்திருக்கிறது. ஆன் சிபிஎஃப்சிஸ் ரிட் அப்பீல். CBFC Central Board of Film Certification. A division bench of the Madras High Court on Tuesday reserved its order. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அமர்வு ரிட் அப்பீல் மேலே உள்ள தனது உத்தரவுகளை நிப்பாட்டி வச்சிருக்கு. சொல்லலைன்னு அர்த்தம். ஒரு சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொன்னார், தனிநீதிபதி என்ன சொன்னார்னா, வெந்த ஃபில்ம் கம்பெனி, அந்த தயாரிப்பு நிறுவனம், தே வென்ட் டு த ஹைகோர்ட்டுக்கு போனோடனே தனிநீதிபதி சிங்கிள் ஜட்ஜ் என்ன ஆர்டர் கொடுத்தாருன்னா, டு இஷ்யூ UA 16+ சர்டிஃபிகேட். யூ அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட், யார் வேணாலும் பார்க்கலாங்கிறது அன்ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னா அடல்ட்ஸ் ஒன்லி, 16+ இவங்க பார்க்கலாங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாரு. த ஃபஸ்ட் பெஞ்ச் ஆன்டிசிபேட்டட் லாஸ்ட் ஃபில்ம். ஆன்டிசிபேட்டட்னா மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட. த ஃபஸ்ட் பெஞ்ச், முதலாவது அமர்வு என்ன சொல்லிச்சுன்னா, comprising Chief Justice Mahindra Mohan Srivastava and Justice G. Arul Murugan, deferred its verdict. Deferredனா தள்ளி போடுறது. Its verdict postponed, delayed, தள்ளி போடுறது. Its verdict after hearing the arguments. Solicitor General arguments appearing for the CBFC. Central Board of Film Certificationக்காக அவங்கெல்லாம் வர்றாங்க. அவங்களுடைய வாதங்களை கேட்டு தள்ளி போடுது. The bench completed ஹியரிங் த மராத்தான் ஆர்குமெண்ட்ஸ், மிக நீண்ட வாதங்களை கேட்டது. ஆன் த ரிட் அப்பீல், ரிட் மனு ஆன் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. சின்ஸ் த சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, நாங்கள் அதை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. த சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் டு இன்டர்ஃபியர் வித் த இன்டரிம் ஸ்டே கிராண்டட் டு சிங்கிள் ஜட்ஜஸ் ஆர்டர். தன்னீதிபதியுடைய உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையில் நாங்கள் எதுவும் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. The Supreme Court refused to interfere with the interim stay. Interim stayனா தடை, இடைக்கால தடை, granted to single judge's order. Had requested it to make an endeavor to make an early decision on the appeal. ஒரு விரைந்து முடிக்க சொல்லி 20ஆம் தேதி முடிக்க சொல்லியிருக்காங்க. Single judge of the High Court on January 6 claiming that the Central Board of Film Certification Examining Committee had watched the movie on December 19. அந்த போர்டு சிங்கிள் எக்ஸாமினிங் கமிட்டி இந்த படத்தை 19ஆம் தேதி பார்த்து UA சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிடுச்சு. அதில் என்னென்ன கட் பண்ணணுமோ, ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் த ப்ரொடியூசர் அக்ரீட் டு கேரி அவுட்னா செய்து முடிக்கணும். என்னத்தை செய்து முடியும்? எக்ஸிஷன்னா கட் பண்ணுறது. ஆஃப்டர் பெரூசிங் த ரெக்கார்ட்ஸ், பெரூசிங்னா பார்க்குறது, ஆஃப்டர் சீயிங், பெரூஸ்னா கவனமாக பார்க்குறது. Carefully examining the records, the single judge passed orders on January 9, quashing the CBFC chairman's decision and directed the board to issue the certificate forthwith. Forthwithna immediately, forthwithna உடனடியாக. The CBFC filed an urgent writ appeal before the division bench and obtained an interim stay. அது உடனடியாக ஒரு ரிட் மனு போட்டு இடைக்கால தடை வாங்கிருச்சு. Though the production house took the interim stay order on appeal to the Supreme Court, the latter refused to interfere with the order. The Supreme Court இந்த இடைக்கால தடையில் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. And to make an endeavor, முயற்சி பண்ண சொல்லுது. Single judge's reasoning in her order on the writ petition, Justice P.T. Asha had pointed out. Justice P.T. Asha என்ன சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, all the members had unanimously recommended issuance. அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக, யுனானிமஸ்லினா வித்தவுட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், யுனானிமஸ்லி மீன் வித்தவுட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏகமனதாக UA சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிட்டாங்க. அந்த கட் பண்ண உடனே, ஆஃப்டர் தி லிஸ்டிங் த எக்ஸிஷன்ஸ், இதெல்லாம் கட் பண்ண உடனே, த ப்ரொடியூசர்ஸ் அக்செப்டட் த ரெக்கமெண்டேஷன். ப்ரொடியூசர்ஸ் அதை ஏற்றுக்கிட்டாங்க. த ப்ரொடியூசர்ஸ்
அக்செப்டட் தி ரெக்கமெண்டேஷன் கேரிட் அவுட் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. Subsequently, the production house was informed that the board had decided to issue on January 5. ஒரு ரீஜனல் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சேர்மன் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, டு ரெஃபர் த மூவி டு ரிவைசிங் கமிட்டி, மீளாய்வு குழுக்கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, போர்ட்ரேயல் ஆஃப் த சீன்ஸ் ரிலேட்டட் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஏன் இந்த படத்தை இப்போ இது பண்ணி வச்சுருக்காங்கன்னா, மிலிட்ரி அதாவது இராணுவம் சம்மந்தமான சில காட்சிகள் அதில் இருக்குது. ஆன் த when Justice Asha sought to know who is the complainant was, she was told it was one of the 5 members of the examining committee. அந்த கமிட்டியில் உள்ள 5 பேரில் ஒருத்தர். The judge wondered how the member could lodge such a complaint. எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. It is therefore crystal clear such a volte-face by a member of an examining committee who made a recommendation after reviewing ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்மியிலேருந்து ஒரு மெம்பர் வரல அப்படிங்கிறாங்க. ஆர்மியிலேருந்து ஒரு மெம்பர் வேணும். ஏன்னா போர்ட்ரேயல் ஆஃப் சீன்ஸ் படங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. எதுனா டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்பர்ட் மெம்பர் ஆன் தி சப்ஜெக்ட் இன் தி எக்ஸாமினிங் கமிட்டி. அதாவது ஒரு நிபுணர் இல்லை எக்ஸாமினிங் கமிட்டியில், ஆர்மி சம்மந்தமான ஒரு நிபுணர் இல்லை, அதனால தான் வந்து இது பண்ணிட்டு ஒன் ஆஃப் த மெம்பர் சொன்னதுனால தான் வந்து இப்போ நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் இந்த எக்ஸாமினிங் கமிட்டி ஹேஸ் சாட் இந்த ஆர்மி சம்மந்தமான உள்ள சீன்களுக்கு வந்து சரியாக வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டியில் மெம்பர் இல்லை, அதனால தான் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.